ஆலயத்தை கொடுங்க. சொல், செயல், சிந்தனை பாவங்கள் அனைத்தும் ஆண்டவரால் கழுவப்பட்டு பரிசுத்தமடைந்து தேசத்தில் கொளுத்த ஆட்டுக்கடாக்களைப் போல் செழித்திருக்க கர்த்தராகிய தேவன் உதவி செய்வீராக. அல்லேலூயா. ஒரு சம கையை தட்டலாம். சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். உற்சாகமா கையை தட்டுவோம். நல்லா தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. என்ன குறையோ அது மாறும், என்ன தேவையோ அது கூடும். ஹல்லேலூயா. அவரால் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி. ஹல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரண பரியந்த நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் முந்தி வந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். அந்தி சந்தி மதியான அல்லேலூயா 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 அல்லேலூயா. கோலியாத்து கொக்கரித்து நின்றாலும், சாரிபாத்து விதவை போல் தத்தளித்தாலும், கோலியாத்து கொக்கரித்து நின்றாலும், ஜெயம் தரும் தேவனுண்டு, பயம் நீக்கி பாதுகாப்பார். அந்தி சந்தி பிரிவினை ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் விடைத்து கட்டுகிறேன். அல்லேலூயா. நெஞ்சு பகுதியில் இருக்கிற வலி மறைந்து போகட்டும் இப்பொழுது. சொஸ்தம். ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இன்று வாசித்த வேத புஸ்தகம் பிரசங்கி 7. அதில் ஏதாவது ஒரு வசனத்தை பிடித்தவர்கள், படித்தவர்கள், யோசித்திருக்கிறவர்கள் வாசித்துவிட்டு அமரலாம். வேதாகிலும் ஒரு வேத வசனம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 16, 17. மிஞ்சின நீதிமானாய் இராதே,
உன்னை அதிக ஞானியும் ஆக்காதே. உன்னை நீ ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும்? மிஞ்சின துஷ்டனாய் இராதே. அதிக பேதையுமாய் இராதே. உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? அப்படியே திரும்ப 2 முறை வாசிங்க சிஸ்டர். ஹல்லேலூயா. ஆமென். அமருவோம். இப்போ நீ வாசி, ஸ்டெப் பை ஸ்டெப்பா வாசி. மிஞ்சின நீதிமானாய் இராதே. மிஞ்சின நீதிமானாய் இராதே. உன்னை அதிக ஞானியும் ஆக்காதே. அதிக ஞானியும் ஆக்காதே. உன்னை நீ ஏன் கெடுத்துக் கொள்ள வேண்டும்? உன்னை நீ ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும்? மிஞ்சின துஷ்டனாய் இராதே. மிஞ்சின துஷ்டனாய் இராதே. அதிக பேதையுமாய் இராதே. அதிக பேதையுமாய் இராதே. உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? உன் காலத்துக்கு முன்பே நீ ஏன் சாக வேண்டும்? உற்சாகமாய் உட்கார்ந்த நிலையில கையை தட்டுவோம். மிஞ்சின நீதிமானாய் இராதே. இப்போ நீதிமான் என்று சொன்னால் என்ன பிரதர்? நீதிமான்னா என்ன பிரதர்? யாரை குறிக்கும்? பிரமாணத்தை கட்டுப்பட்டவன் நீதிமான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் மிஞ்சின நீதிமானாய் இராதே. அப்படி சொல்கிறான். அர்த்தம் என்ன? அதிக நீதிமானாக இருக்கக்கூடாது, அதுதான் அதுக்கு அர்த்தம். மிஞ்சின நீதிமான் நியாயமான முறையில் இருக்கலாம். அது வசனத்துக்கு கட்டுப்பட்டு மட்டுமல்ல, இது உலகத்துக்கும் கட்டுப்படுறது தான். ரெண்டும் சேர்ந்து தான் நீதிமான். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும், உலகத்துக்கும் உண்மையாக இருந்து நீதிமானாய் பணியாற்ற வேண்டும். ஆனால் அதிக நீதிமானாகக்கூடாது, ஏன்னா அது சொசைட்டி அக்செப்ட் பண்ணாது. அதுதான் முக்கியம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறாரு மிஞ்சின நீதிமானாயிராதே. அதிக நீதிமானாய் உன்னை நீ காட்டிக்கொள்ளாதே. இதாக அர்த்தம். கீழே ஒன்று இருக்குது, பாசிங்க பாசி. உன்னை அதிக ஞானியுமாக்காதே. உன்னை நீ ஏன் கெடுத்துக் கொள்ள வேண்டும்? மிஞ்சின துஷ்டனாய் இராதே. அதிக பேதையுமாய் இராதே. உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? மிஞ்சின துஷ்டனாய் இராதே. இப்போ துஷ்டனாய் இருக்கலாம், ஆனால் மிஞ்சின துஷ்டனாய் இராதேன்னு தான் அது ரகசியம். ஹல்லேலூயா. அப்போ தேவன் துஷ்டத்தனத்தை அனுமதிப்பாரா? வேதம் என்ன சொல்லுது? மிஞ்சின துஷ்டனாய் இராதேன்னு ஒரே வரியில் சொல்லியிருந்தா நீ துஷ்டனாய் இராதே, துன்மார்க்கனாய் இராதே, பாவியாய் இராதே இன்னும் ஒரே அடியாக வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் இதில் என்ன அவர் சொல்கிறாரு? மிஞ்சின துஷ்டனாய் இராதே. அவ கொஞ்சம் துஷ்டத்தனம் காட்டிக்கலாம், அதிக இதெல்லாம் இங்கே சொல்லக்கூடிய காரியம் இல்லை. அது ஓடி போய் நீங்கள் கொஞ்சம் துஷ்டத்தனத்தை ஆரம்பிச்சிடாதீங்க. ஹல்லேலூயா. மிஞ்சின துஷ்ட மனிதனாய் இராதே. அதிக ஞானம் உள்ளவனாக காட்டிக்கொள்ளாதே. ஹல்லேலூயா. சிலங்க பார்ப்பாங்க, டிகிரி படிப்பாங்க, டிகிரி செம்ம டிகிரி படித்து அப்படி பேருக்கு பின்னாடி எல்லாம் போட்டுருவாங்க. ஆனால் அறிவு என்பது பக்கத்திலே வராது. அதுக்கு அடையாளமே என் மனைவி தான். எத்தனை டிகிரி? நிறைய இருக்குது. ஆனால் அந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அதிக நீதிமான், படிப்பில் பெரிய அறிவாளி, டிகிரி இருக்குது, ஆனால் லைஃப்பில் ஒன்றுமே இல்லை, அவன் முட்டாள். ஹல்லேலூயா. ஆகவே இது ஒருதிக்கு சொல்கிறதில்ல, உலகத்துக்கு சொல்கிறது தான். அவை அதிக நீதிமானாக இருக்கவும் கூடாது, மிஞ்சின துஷ்டனாகவும் இருக்கக்கூடாது. இப்போ துஷ்டன் நம்மை அடிப்பான்னு வைங்களேன் பிரதர். ஒரு துஷ்டன் உங்களை அடிக்கிறான், அப்போ என்ன சொல்லுவீங்க? திரும்ப அடிக்கணும். அடிக்கலைன்னா நீங்கள் தான் முட்டாள்.
துஷ்டனை திரும்ப அடிக்கணும் பிரதர். நான் புதிய சப்ஜெக்டில் உண்மை சப்ஜெக்ட் தான் சொல்கிறேன். ஏன்னா அவர் துஷ்ட மனிதனாக இராதேன்னு சொல்லியிருக்காரு. அதிக துஷ்ட மனிதனாக இராதே. ஒரு துஷ்டம் அவங்களை அடித்தா நீங்கள் அடிக்கலைன்னா அவங்கள அடித்தே கொண்டு போடுவான். அவர் திரும்ப நீங்கள் அடிக்கிற தப்பு இல்லை. ஆனால் நீதிமானவங்களை அடித்தா என்ன செய்வீங்க? இங்கே அடித்தா இங்கே காட்டி விடுவானா. தட்ஸ் த பாயிண்ட். இல்லையே உற்சமாக கையை தட்டுங்க. நீதிமானுடைய அடி நமக்கு அறிவை போதிக்கும், அறிவை போதிக்கும். துஷ்டனுடைய அடி அழிவை கொண்டு வரும். ஆகவே நாம் சாகாமல் இருக்கிறதுக்கு துஷ்டன் நம்மை அடிப்பானால் அங்கே நான் நீதிமானாக இருக்கிறேன், நான் யாரையும் அடிக்க மாட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு பெட்டி தான் வரும். அவன் அடித்து கொண்டு போயிட்டே இருப்பான். துஷ்டன் எப்படி இருப்பான்? துன்மார்க்க சுபாவத்தில் இருப்பான். அவன் என்ன அடித்து ஏன் திரும்ப அடிக்காமல் இருக்கிறான்னு கூட ஒன்று அடிப்பான், அடுத்து மறுபடியும் ஒன்று அடிப்பான். அது படக்கூட இடத்துல பட்டாச்சுன்னா ஆளு காலி. அப்போ நீதிமானாக இருந்து என்ன பிரயோஜனம்? அவ அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்கணும், இடிக்க வேண்டிய இடத்துல இடிக்கணும், கட்ட வேண்டிய இடத்துல கட்டணும். உற்சாகமாக கையை தட்டுங்க. இனி முழுமையாக வாசி. ஒன்ஸ் அகைன். மிஞ்சின நீதிமானாய் இராதே, உன்னை அதிக ஞானியும் ஆக்காதே, உன்னை நீ ஏன் கெடுத்துக் கொள்ள வேண்டும்? மிஞ்சின துஷ்டனாய் இராதே, அதிக பேதையுமாய் இராதே, உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? அல்லேலூயா. அதிக ஞானமுள்ளவனாக உன்னை காட்டிக்கொள்ளாதே. ரொம்ப அறிவாளி. சரி, நம்ம படிப்பை விட்டோம். இப்போ என்ன எடுத்துக்கிடுவோம்? வேதத்தை நன்கு அறிந்தவனை போல் நான் எல்லாமே சொன்னேன்னா அது எனக்கே சாபமாக மாறும். ஏன்னா இங்கே இருக்கிற அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ என்ன செய்யணும்? சைலண்டாக போயிடணும், லைட்டாக விதைச்சிட்டு போயிட்டே இருக்கணும். போன உபவாச கூட்டத்தில் என்ன சொன்னார்? பிரமாணத்தை தவறுதலாக நீ பிரசங்கம் பண்ணாத. ஒருத்தனும் அது கேட்டு கீழ்ப்படியலைன்னா அந்த பாவம் அந்த தண்டனை உனக்கு தான் வரும்னு சொல்லிட்டார். கேட்குற உங்களுக்கு இல்லை, சொல்கிற எனக்கு. அல்லேலூயா. பாருங்கள், தேவன் எப்படியெல்லாம் அழகாக சொல்லி வச்சிருக்கிறாரு. நல் விதைகளை பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். நீங்கள் கேட்டு திருந்த மாட்டீங்கன்னா வீணாய் விதைக்காதே, வீணாய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாதே. பண்டிகளுக்கு நல்முத்துக்களை போடாதிருப்பீர்களாக. கொடுத்தால் அது பீறி போட்டு நம்மளை கெடுத்து போடும். ஆகவே ஜாக்கிரதையாக சுவிசேஷத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்குத்தான் அந்த விதைகள். அல்லேலூயா. இங்கே மறுபடியும் 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 நீ திருந்து 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 நான் சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாச்சுன்னா அவர் சொல்லுவார், அதிக ஞானம் உள்ளவனா காட்டிக்கிட்டாது, நீ போடே நில்வார், மயக்க பிடிங்கிடுவார். உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒரு விசை மாத்திரம் சொல்லுகிற தேவன், மறுவிசை சொல்லி திருத்துகிற தேவன் அல்ல. ஒரு முறை சொல்லலாம், 2 முறை சொல்லலாம், 3 முறை சொல்லலாம், ஆனால் சொல்லி திருத்துகிற தேவன் இல்லை. அதுக்கு முயற்சி எடுக்க மாட்டார். பாவம் செய்யாதுன்னு சொல்லிக்கிட்டே போவார், நீங்கள் தான் பாவம் செய்யாமல் இருக்கணும். கீழ்ப்படின்னு சொல்லிக்கிட்டே போவார், நீங்கள் தான் கீழ்ப்படியணும். நீங்கள் உங்களை கீழ்ப்படிய வைப்பதற்கு வேண்டி எந்த பிரயாசத்தையும் கர்த்தராகி தேவன் எடுக்க போகிறதில்லை. உற்சாகமாக கையை தட்டுங்க. ஆகவே அதிக ஞானம் உள்ளவனை காட்டிவிடாதே. எப்படியாவது 100 மார்க் எடுக்கணும், பிள்ளைங்க 100 மார்க் எடுக்கணும். இல்லை இதில் இருக்கிற அத்தனை பேரும் பரலோகத்து போகணும், அதிக ரிஸ்க் எடுக்கக்கூடாது. சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். செவியுள்ளவன் கேட்க கடவான். கையை தட்டுங்க. அது காதுன்னு ஒன்று இருந்தால் கேட்டுக்கிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் இந்த வசனத்தை அழகாக சொல்லியிருக்கிறார். இல்லைன்னா சீக்கிரமாக நீ செத்து போயிடுவேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஏன் உன்னை கெடுத்துக் கொள்ள வேண்டும்? உன்னுடைய ஆயுசு நாள் வருவதற்கு முன்பாக நீ ஏன் சாக வேண்டும்? அப்போ இந்த பிரமாணத்தை சரியாக பின்பற்ற வேண்டும். விசுவாசியும் கேட்கிற நீங்களும் பின்பற்ற வேண்டும், சொல்லுகிற நானும் பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. முட்டாள்கிட்ட போய் நான் பயங்கரமான ஒரு நீதிமானன்னு சொன்னான், அவன் என்ன செய்வான்? என்ன செய்வான்? சிரிப்பா இல்லையா? பைத்தியக்காரன்ட்ட போய் டேய் உனக்கு பைத்தியம் முடிச்சிருக்குடா, உனக்கு மெடிசின் தரட்டான்னு கேட்டா படா உனக்கு தான் பைத்தியம்னு சொல்லுவான். அங்கே நம்ம நீதிமான வெளிப்படுத்தக்கூடாது, அறிவை காட்டக்கூடாது. முட்டாள்கிட்ட முட்டாளை தான் பேசணும், முட்டாள்கிட்ட முட்டாளை தான் பேசணும். அல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே தன்னை ஒரு ஞானி உள்ளவனாக காட்ட வேண்டிய இடத்துல காட்டு. செவியை
திறந்து வைத்திருக்கிறவர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து நம்ம ஞானத்தை வெளிப்படுத்தலாம். முட்டாள்களுக்கு ஞானத்தை வெளிப்படுத்தினால் அது வீணாய் போயிடும். கடலில் போய் உப்பை போட முடியுமா? போடல, தப்பு இல்லை, அதுக்கு எதுக்கு உப்பு? ஆனால் கடல் கொஞ்சம் உப்பு கரைக்கட்டும்னு சொல்லி வீட்டில் இருக்கிற உப்பை கொண்டு அங்கே போட்டால் என்ன நியாயம்? அதுக்கு பிறகு தான் அநியாயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் இந்த வேதவசனத்தை திரும்ப ஒரு முறை சேர்த்து வாசி. திரும்ப ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே பிரமாணத்தை எழுதி வைத்திருக்கிற தேவன் கேட்கிற விசுவாசிகளும் சொல்லப்படுகிற சுவிசேஷருடைய வார்த்தையின்படியே இரு கூட்டாரும் அடக்க வேண்டும். இல்லை என்றால் சாவுதான் வரும் என்று ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் வெளிப்படுத்துகிறார். அதிக முட்டாளாகவும் இருக்கக்கூடாது, அதிக ஞானமாகவும் இருக்கக்கூடாது, அதிக நீதிமானாகவும் இருக்கக்கூடாது. சிலவங்க பாருங்கள், சில சர்ச்சுகளில் போனால் சிலருடைய பேர் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கும். பேர் டொனேஷன் கொடுத்தவங்களுக்கு லிஸ்டெல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கும். அப்போ அவனை என்ன செய்யலாம்? அவன் அதிக நீதிமானாய் காட்டிக்கொள்ளுகிறான். தான் ஆண்டவருக்கு கொடுக்கறத பிரஸ்தாபப்படுத்துகிற மாதிரி ஒரு கல்லை கட்டி வச்சுருப்பாங்க. கல் வச்சா காசு தரேன்னு சொல்லுவான். அப்போ அப்படிப்பட்ட காணிக்கையெல்லாம் பரலோகத்தில் செல்லவே செல்லாது. ஒரு சும்மா கையை தட்டலாம். ஹல்லேலூயா. இப்போ நான் ஆண்டவருக்கு இவ்வளோ செய்தேன், சபைக்கு இவ்வளோ செய்தேன், கல்லை கட்டி வைங்க என்று சொன்னால் அது ஒரு பெருமைக்குரிய காணிக்கையாக மாறிவிடும். ஒரு சும்மா கையை தட்டுங்க. ஆக எந்த இடத்துலையும் தன்னை உயர்த்துகிறவன், ஒரே வரியில் ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னை தாழ்த்துவேன். தன்னைத்தான் உயர்த்தப்படுகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் கர்த்தரால் உயர்த்தப்படுவான். ஒரு சும்மா கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். 6 வரைக்கும். அப்போ 2